கம் டூ மை பிரைட்ஸ்மேன் வித் மீ. ஸோ இந்த vlogல பார்க்க போகிற கிளைண்ட் வந்து ஆலிஸ். இவங்க வந்து கோடம்பாக்கம்ல இருக்காங்க. ஆக்சுவலி ஷி இஸ் அட்வொகேட். லாஸ்ட் டைம் எங்கேஜ்மெண்ட் மெஹந்திக்காக நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமே அவங்க வந்து வெட்டிங்க்கும் நான் அவங்கள தான் புக் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஒரு சில கிளைண்ட் சொல்கிறது தானே, அந்த மாதிரி நானும் விட்டுட்டேன். பட் சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்க வெட்டிங்க்கும் நம்மள தான் புக் பண்ணியிருந்தாங்க. நடுவில் ஒரு 2 months கேப் இருந்தது. அவங்க நினச்சா வேறு ஆர்டிஸ்ட் புக் பண்ணியிருக்கலாம். பட் என் மேலே ட்ரஸ்ட் வச்சு அவங்க வந்து இந்த வாட்டியும் என்ன தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள் ஒர்க் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலியமாக நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். இதுவுமே எனக்கு ரெஃபரன்ஸ் மூலியமாக கிடச்ச ஒரு ஆர்டர் தான். ஸோ லாஸ்ட் டைமும் அவங்க என்கேஜ்மெண்ட் என்னால் வந்து எனக்கு தமிழ் ஃபாண்ட்லேயே வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் அதே மாதிரி வெட்டிங்க்கும் வந்து எனக்கு தமிழ் ஃபாண்ட்லேயே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட்டில் தான் கேட்டுட்ருக்காங்க. பட் இவங்க வந்து தமிழில் கேட்டது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ டிசைன்ஸ்லாம் அவங்க ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரியே குட்டி குட்டி கஸ்டமைசேஷன்ஸ் கொடுத்து ஃபைனல் அவுட்லுக் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் இன்னொரு நோட்டிசபிள் விஷயம் என்னென்னா, நான் வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் முடிச்சுட்டு பேக் ஹேண்ட் போட்டுட்டு ஃப்ரண்ட் ஹேண்ட் வீடியோ எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு சின்ன ஃப்ளேக் ஆஃப் கூட இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.